பெரம்பலூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு தந்தைய மகன் கும்மாங்குத்து குத்தியே கொலை பண்ணிட்டான். இது பார்த்ததுல இருந்து நம்மளை போல என்ன போல ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துட்டு, பையன் மேல. என்னடா இது, என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், என்னப்பா இதை பாத்திய, என்ன எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, உன் பையன் அப்படி ஜெயிக்காண்டியா நிக்கிறான். அவன் சொன்னா, முப்பாத்திரமா பேசாத, நம்ம நேர்மையான வழியில தான் சுத்தம் அநியாயம் அக்குறம் பண்ணலாம், இப்ப சேர்க்கல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னா. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொன்னான், இப்ப தெரியுதா நம்ம ஏன் சொத்து சேர்க்கலன்னு. ஓரளவு சொத்து சேர்த்தோம், மீதி என்ன செஞ்சோம், வெளிநாடு பூரா சுத்தணும். அதுவே என்ன ஒரு 70-80 லட்சம் ரூபாய் ஆயிருக்குமா. அப்படியாவது நம்ம சொத்தை வாங்கியிருந்தாக்கா ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிருப்போம். வேணாம், ஓரளவு சொத்து போதும், அதிக அளவுலாம் சொத்து சேர்க்கறது தப்பு, இதுல தெரிஞ்சுக்க அப்படின்னு அவன் ஒரு கருத்து சொன்னா. கரெக்ட், உண்மை. சரி, இது தொடர்பா என்னுடைய ஃப்ரெண்டுகளுக்கு, நம்ம ஏஜ் 65 வயசு உள்ள அதுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் பேசும்போது, என் நண்பர் ஒருத்தர் அருணாச்சலம், அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னாரு, ஏப்பா நீதான்ப்பா கவலைப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், ஏன்னா எனக்கு 2 பொண்ணுங்க, பையன்லாம் கிடையாது, நான் வச்சிருக்கிறது ஒரு சின்ன வீடு, அது காரைக்குடியில அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்னுடைய நண்பர் அப்பு, அவர் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். அவர்கிட்ட சொல்லும் போது, எனக்கு இருக்கிறது பழைய வீடு, என் பசங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னொரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் பேரெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், பசங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு, 3 பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், எழுதி காட்டிட்டேன். அந்த செட்டில்மெண்ட் நான் செத்த பிறகுதான் உங்களுக்கு சேருன்னு நான் சொல்லிட்டேன், அந்த பிரச்சனை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, நான் நேர்மையான முறையில தான் சம்பாதிச்சேன், அநியாய அக்கிரமம் பண்ணி சம்பாதிக்கல. அது மட்டும் இல்ல, என் 2 பசங்களோட ஒரு நேர்மையான முறையில தான் அவனுங்க வேலை பாக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரியே அவங்க மனைவியெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அந்த பயம் எனக்கு சத்தியமா கிடையாது, ஏதோ எங்கேயோ 1-2 நடந்திருந்தா அதுக்காக நீங்க ஏங்க பயப்படுறீங்க, இந்த பயம் எல்லாம் தேவையில்லாத பயம் அப்படின்னு சொன்னாரு. அதையும் நம்ம கருத்துல கொள்ளணும், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், அதனால நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, நான் பேஸ்புக்ல ஒரு மேட்டர் படித்தேன். என்னன்னாக்கா, ஒரு அரசு அதிகாரியா இருந்து நிறைய லஞ்சம் நிறைய வாங்கி பெரிய லெவல்ல எல்லா இடத்துலயும் சொத்துக்களா வாங்கி பூச்சாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒய்ஃபு அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஒய்ஃபு இறந்து போச்சு. பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு நினைக்கிறேன், அந்த பையன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஒய்ஃபு அவங்க அந்த பையனுடைய ஒய்ஃபு அது அம்மாவுடைய போய் வேற ஒரு கல்யாணம் போயிடுச்சு. இப்ப யாருமே இல்லாம அவரு அனாதையா இருந்தாரு. அவரு தன்னுடைய பதிவை போட்டிருந்தாரு, நான் நேர்மையற்ற முறையில நான் சம்பாதிச்ச அந்த பணம் பூரா இப்ப அது எனக்கு உபயோகம் இல்லாம போயிடுச்சு, இப்ப நான் அதை அனாதையா நிக்கிறேன், எந்த குற்றவாளியோட யாருமே எனக்கு ஹெல்ப் கிடையாது அப்படின்னு அவர் தன்னுடைய ஃபீலிங்கை சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, நாச்சும் இந்த அரசு அதிகாரிகள்லாம் கொஞ்சம் நேர்மையான முறையில சம்பாதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு படிப்பினை தான் நான் நினைக்கிறேன். இன்னொருத்தவர் ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருந்தாரு, ஏன்னா இப்ப செத்து போனாரு, அவரு எப்படி பணத்தை சம்பாதிச்சாரு, எந்த வழியில சம்பாதிச்சாருன்னு தெரியல, ஒருவேளை தப்பான முறையில சம்பாதிச்சிருந்தாக்கா இப்படி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்போட இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதையும் நம்ம யோசனை பண்ணோம். மொத்தத்துல நம்ம தவறான முறையில சொத்து சேர்த்தா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம நேர்மையான முறையில சொத்தை சேர்த்தாக்கா இப்படிப்பட்ட பிரச்சனையில வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் உண்மையா இருக்கும்.